கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எரேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அலைச்சல் எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுங்களா? எதுக்கெடுத்தாலும் அலையணும். அலையிறதுனா தேடி ஓடுறது சொல்கிறார், கிடைக்காது. அதாவது பாலைவனத்தில் தண்ணியை தேடி ஓடுகிற மிருகங்கள் எவ்வளோ பெரிய அலைச்சலாக இருக்குன்னு தெரியுங்களா? இங்கேருந்து பார்த்தா அப்படி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே ஓடி போய் பார்த்தா அது காணல் நீராக இருக்கும். அங்கேருந்து வேறு பக்கம் பார்த்தா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே ஓடி போய் பார்த்தா அது இருக்காது. நாம் தார் ரோட்டில் போயிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி வாகனத்தில் போகிறப்ப தூரத்தில் தார் ரோட்டில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே போய் பார்த்தா அது இருக்காது, அது காணல் நீர். அப்படி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேடினா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும், நாம் அங்கே போனால் அங்கே இருக்காது. இந்த சபையில் இருக்கிற மாதிரி இருக்கும், வேறொரு சபையில் இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கே போனால் அங்கே இருக்காது, அங்கே இதை விட மோசமாக இருக்கும். அங்கேருந்து வேறொரு சபைக்கு போவாங்க, அதில் அதை விட அங்கே மோசமாக இருக்கும். பார்வைக்கு நமக்கு தெரியும், ஆனால் அங்கே நமக்கு கிடைக்காது. தேடி 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 அலைஞ்சு 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 எதுவுமே கிடைக்காம, மனசுக்கு சமாதானம் இல்லாமல், உடம்புக்கும் சரியில்லாமல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் தேடி ஓடி அலையிறது, எதுவுமே கிடைக்காம வீட்டுக்கு நாம் திரும்பி வர்றது. எத்தனை அனுபவங்கள் நினச்சி பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளவெல்லாம் நாம் அனுபவிச்சிருப்போம். நிறைய பேர் வேலையை தேடி ஓடுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு எப்படியாவது இன்றைக்கி ஒரு வேலை செஞ்சிடணும்னு ஓடுவாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு பொருளை தேடி போவாங்க, அந்த பொருள் அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு சமாதானத்தை தேடி போவாங்க, சமாதானம் அவங்களுக்கு கிடைக்காது. அலைவாங்க. ஏண்டா இப்படி நாயாக அலையிற கேட்பாங்க இல்லையா? இந்த நாய் பார்த்திங்கன்னா நிற்க நேரம் இல்லாமல் இதுக்கு அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த விதமான காரணமும் இருக்காது, ஆனால் ஓடும். எதையோன்னு பார்த்துக்கிட்டு வேகமாக உழைச்சிக்கிட்டு ஓடும். அங்கே போனால் ஒன்றும் இருக்காது, அது வெறும் பிரம்மையாக இருக்கும், மறுபடியும் திரும்பி ஓடி வரும். நான் இளைச்சல் பேய் இளைச்சலுங்க அப்படிம்பாங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அலைச்சல்கள் இருக்குமானால் நிம்மதியாக வாழ முடியுமா? சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அலைச்சல் இருக்கா? சமாதானத்தை தேடி அலையிறீங்களா? வருமானத்தை தேடி அலையிறீங்களா? எதை தேடி அலையிறீங்க? என் அலைச்சல்களெல்லாம் தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் இருக்கிறதுன்னு தாவீது சொன்னார். தாவீதுக்கும் அலைச்சல் இருந்திருக்கு. எவ்வளவு அலைச்சல் பார்த்தீங்களா? அதுக்கு தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இருந்தால் என்னிடத்துல திரும்பு. நீ கஷ்டப்படுற, நீ வேதனைப்படுற, துக்கப்படுற, எனக்கும் அது வேதனையாக தான் இருக்குது, ஆனால் நீ மனம் திரும்ப மாட்டேங்கிறியே, இருக பிடிச்சிக்கிட்டெல்லாம் இருக்கிற, இதை நான் விட மாட்டேன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறிய, அதை விட்டுரு. அது உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை விட்டுரு, அந்த பழக்கத்தை விட்டுரு. அதை விட்டுட்டு மனம் திரும்பி என்னிடத்துல வா. அதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேங்கிறார் கர்த்தர். அது உன்னிடத்தில் இருக்கிற ஒரு அருவருப்பது. உனக்கு அது நல்லதாக தெரியலாம், ஆனால் மற்றவர்கள் உன்னை பார்த்து அருவருக்கக்கூடிய காரியம் அது.
மற்றவர்கள் உன்னை பார்த்து உன்னை பார்த்தாவே முகம் சுளிப்பாங்க. அவ்வளவு அருவருப்பான செயல் அது. ஆனால் உனக்கு அது தெரியாது. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறதுனால, நமக்குள்ளே அது இருக்கிறதுனால அது அருவருப்பான காரியமாக தெரியாது. மற்றவர்கள் நம்மை பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு அருவருப்பான செயல்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை விட்டுருங்கிற. மனம் திரும்பி என்னிடத்துல வா, உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி இருக்கிறார். அந்த பழக்கத்தை விட்டுரு. அப்புறம் சொல்கிறாரு, நீ இனி அலைந்து திரிவது. எதுக்கு நீ அலைய வேண்டியதே இல்லை. நீ போன உடனே சக்ஸஸ் ஆகும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, போனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் வேலை கிடச்சிருச்சு, பரவாயில்லையே. போனால் அவங்கள சந்தித்தா உடனே முடிஞ்சது, பரவாயில்ல. உண்மையிலேயே கடவுள் அவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனந்திர விருப்பம் இருந்தால் என்கிட்ட திரும்பு, நான் உன்னை பார்த்துக்கிறேங்கிற. உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி போடுங்கிற. மற்றவர்கள் உன்னை பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு அருவருப்பான காரியம் இருக்குது பார்த்தியா, அதை உன்னிடத்துல எடுத்து போட்டுரு, அகற்றி போடு. இனிமே நீ அலையவே மாட்ட, எதுக்குமே சக்ஸஸ் தான். ஊழியமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எது போட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, போன உடனே சக்ஸஸ் ஆகும். நீ அலைய வேண்டியதே. அன்பானவர்களே, அலைந்து திரிகிறீர்களா? அருவருப்பான காரியம் உங்களிடத்தில் இருக்குதான்னு பாருங்கள். அருவருப்பான செயல் நம்ம இடத்துல இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதை அகற்றி போடுகிற போது எதுக்குமே நம்ம அலைய வேண்டியதில்லை. எல்லாமே போன உடனே காரியத்தை சாதிச்சுட்டு வர முடியும். அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். இங்கே இஸ்ரேலுக்கு சொன்னால் தான் நமக்கு சொல்கிறார். அன்பானவர்களே, அருவருப்புகளை அகற்றி போடுங்கள், அலைச்சலை தவிர்த்து விடுங்கள், எல்லா சூழ்நிலைகளும் வெற்றியை கைப்பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் தயவு பாராட்டு. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அருவருப்புகளை நாங்கள் அகற்றி போட்டு உம்முடைய பார்வையை நின்று அகற்றி போட நீர் கிருபை பாராட்டு. நாங்கள் இவ்வளோ நாளும் அலைந்து திரிந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் அருவருப்புகளையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை புதுப்பித்து எங்களுடைய அலைச்சல்களையெல்லாம் ஆண்டவரை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு எங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடும். இனி நாங்கள் அலைச்சல்களை காணாதபடிக்கு நீர் எங்களோடு கூட பயணிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.